பாடசாலையில் 2ஆம் வகுப்பில் படிக்கிறேன். மதிப்பிற்குரிய அனைவருக்கும் என் தாழ்மையான வணக்கம். நான் உங்கள் எல்லாருக்கும் ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையின் பெயர் மந்திர ஜாடி. ஒரு கிராமத்தில் முனியன் என்று ஒரு சோம்பேறி உழைக்காமல் பணக்காரனாகணும்னு நினைத்தான். எந்த வேலையும் செய்யாமல் அடர்ந்த காட்டுக்கு சென்று ஆராய்ந்து தெரிந்தான். அந்த காட்டில் ஒரு வனதேவதை உணர்ந்து வந்தது. மனிதர்கள் மீது மிகவும் மிருக குணம் கொண்ட அந்த தேவதை முனியனுக்கு உதவி நினைத்தது. முனியன் முன்னால் வனதேவதை தோன்றி, மனிதனே, எனக்கு என்ன வரம் வேண்டும், ஏன் நான் தருகிறேன் என்றது. முனியனுக்கு தேவதையின் குரல் மட்டுமே கேட்டது. பயந்து போன அவன், ஐயோ, நீ உண்மையிலே தேவதை தானா என்றான். பயப்படாதே, நான் உன் கண்களுக்கு தெரிய மாட்டேன். நான் உனக்கு உதவி செய்யவே இங்கே வந்துள்ளேன். உனக்கு மந்திர ஜாடியை பரிசாக தருகிறேன். உன் விருப்பத்தை மனதில் நினைத்து கொண்டு ஜாடியிடம் கிங்கிஸ்கா காக்கிஸ்கா என்ற மந்திரத்தை கூறினால் உடனே அது உன் விருப்பத்தை நிறைவேற்றும். ஆனால் 2 முறை மட்டுமே நீ இந்த ஜாடியை பயன்படுத்த முடியும். அதற்கு மேல் இந்த ஜாடி உனக்கு பயன் தராது என்று ஒரு பெரிய ஜாடியை வரவழைத்து முனியனிடம் கொடுத்துவிட்டு சென்றது. முனியனுக்கு மிகவும் மகிழ்ச்சி. உடனே அவன் தங்க வேறு நகைகளாலும் பொற்காசுகளாலும் அந்த ஜாடி நிரம்பட்டும் என்று மனதை நினைத்து கொண்டு ஜாடியிடம் கிங்கிஸ்கா காங்கிஸ்கா என்ற மந்திரத்தை கூறினாள். உடனே அது அவன் விருப்பத்தை நிறைவேற்றியது. அவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு செல்ல தொடங்கினான். திடீர்னு அவனுக்கு ஒரு சந்தேகம் வந்தது. ஆஹா, இந்த காட்டு வழியில் நிறைய திருடர்கள் வருவார்களே, இவற்றையெல்லாம் பறித்து கொண்டால் என்ன செய்வது என்று யோசித்தான். உடனே அவன் ஜாடியை எடுத்து, என்னிடம் இருக்கும் தங்க வைர நகைகளும் பொற்காசுகளும் என் கண்களுக்கு மட்டுமே தெரிய வேண்டும், வேறு யார் கண்களும் தெரியவே கூடாது என்று மனதில் நினைத்துக் கொண்டு ஜாடியிடம் கிங்கிஸ்கா காங்கிஸ்கா என்ற மந்திரத்தை கூறினான். வீட்டிற்கு சென்று மனைவியை கூப்பிட்டான். இந்த மூட்டையில் என்னவெல்லாம் இருக்கிறது பார், இனி இந்த ஊரில் நாமதான் மிகப்பெரிய பணக்காரர்கள் என்றான். அவன் மனைவி, வெறும் மூட்டை தானே இருக்குது, வேறு எதுவுமே இல்லையே என்றாள். அப்பொழுதுதான் முனியனுக்கு தான் கேட்ட 2ஆம் வரத்தின் ஞாபகம் வந்தது. அடடடா, என் பேராசையால் முட்டாள்தனத்தாலும் மோசம் போனேனே, இனிமேலாவது முயற்சி செய்து உழைப்போம் என்று முடிவு செய்தான். இந்த கதையில என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நண்பர்களே? நாம முயற்சி செய்யாம உழைக்காம எதையுமே அடைய முடியாது. முயற்சி திருவினையாக்கும், முயற்சி இன்மை புகுத்தி விடும் என்று வள்ளுவர் கூறிய குரலை நம் வாழ்க்கையில் பின்பற்றுவோம். இம்மேடையில் பேச வாய்ப்பு கொடுத்ததற்கு மிகவும் நன்றி.